வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2026 மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாள் செய்ய வேண்டியது சார்ந்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும், எதற்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து முழு விவரங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை சார்ந்த முக்கியமான அறிவிப்பை தமிழக கருவூலத்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு அரசு பணியாளர்கள் தகவல் மேலாண்மை மேலும் சீர்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதன்படி தமிழ்நாட்டில் பணிபுரியக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் தங்களுடைய சுய விவரங்களை GBM 2.0 எனப்படும் புதிய தரவுதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GBM குளோபல் பர்சனல் மாஸ்டர் 2.0 திட்டம் அரசு பணியாளர்கள் தகவல்களை ஒருங்கிணைக்கவும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான அடையாளத்தை வழங்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியருக்கும் 11 இலக்கங்களை கொண்ட தனித்துவ அடையாள எண் வழங்கப்படும். இந்த எண் அவர்களின் சேவை விவரங்கள் மற்றும் நிதி பரிவர்த்தனையை ஒருங்கிணைக்க உதவும். இதற்காக IFHRMS இன்டகிரேட்டட் ஃபினான்சியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற போர்ட்டலில் உள்ள தனிப்பட்ட விவரங்களை சரிபார்த்து திருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியருடைய பெயர், பிறந்த தேதி, அலைபேசி எண், PF விவரங்கள் போன்றவை துல்லியமாக இருக்க வேண்டும். மேலும் அரசு ஊழியருடைய வங்கிக் கணக்கு எண், ஆதார் எண், பேன் அட்டை விவரங்கள் மற்றும் இமெயில் முகவரி போன்ற தகவல்கள் ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவல்களில் பிழைகள் ஏதேனும் இருந்தால் அதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. தகவல்கள் அனைத்தும் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டால் மட்டுமே அந்த பணியாளர்களுக்கான 11 இலக்க GBM அடையாள எண் உருவாக்கப்படும். எனவே சம்பளம் வழங்கும் அலுவலர்கள் மூலமாக அல்லது தாமாகவே அனைத்து பணியாளர்களும் தங்களது விவரங்களை சரியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த பணியை செய்வதற்கான கடைசி தேதி மார்ச் 31 என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தேதிக்குள் தகவல்களை சரியாக பதிவேற்றம் செய்யாதவர்களுக்கு எதிர்காலத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இது குறித்து கருவூலத்துறை தெரிவித்திருப்பதாவது, GBM 2.0 தரவுதளத்தில் முழுமையான மற்றும் பிழையற்ற தகவல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால்தான் சம்பளம் மற்றும் இதர பணப்பலன்கள் தடையில்லாமல் வழங்கப்படும். இதனால் பணியாளர்கள் சம்பள விநியோகத்தில் தாமதங்கள் போன்ற பிரச்சனைகள் தவிர்க்க முடியும். மொத்தத்தில் இந்த திட்டம் அரசு ஊழியர்களின் தகவல் நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தும் முக்கியமான முன்னேற்பாடாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களும் இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்டு காலக்கெடுவிற்குள் தங்களது விவரத்தை சரியாக பதிவேற்றம் செய்வது அவசியம். அதாவது 31/3/2026க்குள் அரசு ஊழியர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை GBM 2.0 பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் சரியாக பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.